சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் மதியம் 1:25 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் காலையில 7:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்கந்த சஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. சூரசம்ஹாரம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று அந்த சூரசம்ஹார நிகழ்வினை நேரடியாக கண்டு களிக்க வேண்டியது. இது போக எல்லா சேனல்லையும் பார்த்தோம்னா நமக்கு இந்த திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்வினை நேரடியாக காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லோரும் அந்த நிகழ்வினை கண்டு கழித்து அந்த சூரசம்ஹாரம் ஆனவுடனேயே வீட்டிலேயே முருகனுடைய திருநாமங்களை சொல்லி ஸ்நானம் செய்ய வேண்டியது. இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவாமியினுடைய அர்ச்சனைகளை செய்து வணங்க வேண்டியது. இது போக இன்றைய தினம் ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினத்திலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்ய துவங்கலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:04 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:40 சந்திர உதயம் என்பது பகல் 10:35 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10:13 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் காலை 6:05 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:31 முதல் 8:58 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:25 முதல் மதியம் 11:52 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:19 முதல் 2:46 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:25 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:10 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நன்மை தரக்கூடியவர், அதாவது நன்மையை தருபவர் குரு பகவானா அல்லது சனி பகவானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே இந்த நவ கிரகங்களை பகவான் என்று குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இதை நாம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். குரு அப்படிங்கிறது ஒரு கிரகம், வியாழன் அப்படின்னு சொல்றோம், அல்லது ப்ரஹஸ்பதினு சொல்றோம். அதே மாதிரி சனி அப்படிங்கிறது ஒரு கிரகம் தான். அதை சனி என்று அழைத்தாலே போதுமானது. இல்லையே சார், சனிக்குத்தானே நவகிரகங்களிலேயே ஈஸ்வர பட்டம்லாம் கொடுத்துருக்கா, அவரை சனீஸ்வர பகவான் தானே சொல்றா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்முடைய கற்பனை தானே தவிர அதிலே எள்ளளவும் உண்மை என்பது இல்லை என்பதுதான் நிஜம். அதாவது அது பேர் என்ன தெரியுமா, சனைஸ்சரன் என்பதுதான் மருவி சனீஸ்வரனாக ஆகியிருக்கிறது. யாரோ சனிக்கு ஈஸ்வர பட்டம்லாம் தரவே இல்லை. இதற்கு புராணோக்தமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை.
அதாவது சனைஷ்சரன்னு சொன்னால், ஷரம்னு சொன்னா நகர்தல், சனின்னு சொன்னா மெதுவாக, சனைஷ்சரன் என்று சொன்னால் மெதுவாக நகரக்கூடியவன் என்பதுதான் பொருள். நம்ம இருக்கிற கிரகங்கள்லயே சனிதானே 2.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் நமக்கு அடுத்த ராசிக்கே பயிற்சி ஆகுதானே. ஒரு முறை அந்த சுற்றினை சுற்றி முடிப்பதற்கு அவருக்கு மொத்தம், அதாவது இந்த 12 ராசிகளை கடப்பதற்கு அவருக்கு 30 ஆண்டுகள் என்பது தேவைப்படுகிறது. ஆக இருக்கிறதுலே ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம்ங்கிறதுனாலதான் அவருக்கு சனைஷ்சரன் என்றுதான் பெயரை தவிர சனி ஈஸ்வரன் என்பது கிடையாது. இது போக அவரை பகவான் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அதை அப்படி வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா, நமக்கு கஷ்டமா இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? நீ பகவான் நாமாவை ஜபம் பண்ணு, உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ராம 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 ராமான் ராமஜெயம் எழுதலாம், ராமநாமத்தை சொல்லலாம். அதாவது கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லலாம். இவர்கள்தான் பகவானை தவிர நம சிவாயான்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஓம் சரவணபவன்னு சொல்லலாம், சுப்பிரமணிய சுவாமி துணைன்லாம் சொல்லிட்டு இருப்போம். அப்படி இறைவனுடைய திருநாமங்களைத்தான், இறைஸ்வரூபமாக இருப்பதை தான் பகவான் சொல்லணுமே தவிர கிரகங்களை பகவான் சொல்லக்கூடாது. பகவான் நாம சொன்னா கஷ்டம் போயிடும் சொல்றதுக்காக உட்காந்து சனி 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 ஜபம் பண்ணிட்டு இருப்போமா? யாராவது ஓம் சனி ஓம் சனி ஓம் சனி எங்கேயா சொல்லிட்டு இருப்போமா? நிச்சயமா சொல்ல மாட்டோம் தானே. அப்போ சனியை பகவான் என்று குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. சனியை மாத்திரமல்ல, குருவையும் கூட இயற்கை சுபராக, இயற்கை சுபர் இயற்கை அசுபர் என்று ஜோதிடவியல் பிரித்திருக்குமே தவிர குருவையும் பகவான் என்று குறிப்பிடவில்லை. குரு பகவான் சொன்னா அது ஆதி குருவாகிய தட்சிணாமூர்த்தியை குறிக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த நவ கிரகங்களிலே இருக்கக்கூடிய அந்த வியாழன் என்கின்ற அந்த தேவகுருவாகிய ப்ரஹஸ்பதியையும் போய் நம்ம பகவான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா, நவ கிரகங்கள் இறைவன் இட்ட பணியை செய்யக்கூடிய பணியாளர்கள். இதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம இவர்களை ஆராதனை செய்வதை விட நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த இறைவனையே நேரடியாக அந்த இறைவனையே வணங்குவதுதான் நல்லது. அப்புறம் எதுக்கு சார் நவ கிரகங்களை கொண்டு போய் ஆலயத்துல வச்சிருக்கா? இங்கதான் ஆலயத்துல வச்சு அவர்களுக்கும் தினந்தோறும் அபிஷேகங்களை செய்கிறார்கள், மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காளே அப்படின்னு சொன்னா, ஒரு அரண்மனைன்னு எடுத்துண்டா அந்த அரண்மனையிலே எல்லோரும் தானே இருப்பார்கள். ராஜா இருப்பார், ராணி இருப்பார், மந்திரிகள் இருப்பார்கள், சுற்றி பரிவாரங்கள் எல்லாம் இருப்பார்கள். அங்கே பணியாளர்கள் அனைவருமே அந்த அரண்மனையிலே இருக்கத்தானே செய்வார்கள். அதுபோலத்தான் அரண்மனையை போலத்தான் அந்த ஆலயங்களும், அந்த ஆலயங்களிலே எல்லா விதமான பரிவார தேவதைகளும் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், படை தளபதிகள் இருக்கிறார்கள், அதே மாதிரி அங்கே பணியாளர்களும் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நேரம் ஒருத்த உள்ள வரான் அப்படின்னு சொன்னா நேரடியாக அரசே வணக்கம்னு அரசனைத்தான் வணங்குவானே தவிர ஒவ்வொரு காவலாளியாக வணங்கிட்டு இருக்க மாட்டான் இல்லையா? இதைத்தான் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். பரிவார தேவதைகளுக்கு அந்தந்த தேவதைகளுக்கு எந்தெந்த நாள் உகந்த நாளோ அந்த நாளிலே பூஜித்து வணங்கினால் போதுமானது. மந்திரி சபையில மந்திரிமார்களை எல்லாம் வணங்கலாம், அதற்காக எல்லா பணியாளர்களையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? அதனால இங்கே பகவான் சொன்னா அது அரசன், அரசனாகிய அந்த இறைவன் மட்டும்தான். இந்த இடத்திலே அங்கே மூலஸ்தானத்திலே யார் இருக்கிறாரோ அவர்கள்தான் பகவானை தவிர இந்த கிரகங்களை எல்லாம் தனித்தனியான பகவான் பகவான் என்ற பெயரிலே அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இந்த நேயரனுடைய கேள்விக்கான விடையை பார்த்துடலாம். இவர் என்ன கேட்கிறார் சொன்னா, நன்மையை தருபவர் குருவா அல்லது சனியா அப்படிங்கிற கேள்விக்கார் இல்லையா? அப்படி எல்லாம் இல்லை. எல்லா கிரகங்களுமே நன்மையையும் தரும், தீமையையும் தரும். அவர்களுக்குரிய பணிகளை அவரவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இயற்கை சுபராக குருவினை கருதினாலும், இயற்கை அசுபராக சனியினை கருதினாலும், இதுல யார் நன்மையை செவ இல்ல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காள் அப்படின்னு சொன்னா அதற்கான பொருளே வேறு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். குருவினுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சனிக்கும் பார்வை பலம் என்பது உண்டுதானே. எல்லா கிரகங்களுமே அவரவர்கள் எந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எந்த பாவகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கேற்றாற்போல் பலனை தருவார்கள். உதாரணத்திற்கு ஒரு குருவானவர் ஒரு 8ஆம் பாவகத்திலே நீச்சமடைகிறான்னு வச்சுப்போமே. அதாவது ஒரு மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் பாவக மகரத்திலே குரு நீச்சமாக இருந்தால் அவருடைய ஜாதகத்திலே குருவானவர் நன்மையை செய்வார் என்று எதிர்பார்க்க இயலாது. அதே நேரத்திலே ஒரு 10வது வீட்டிலே சனியானவர் சென்று அமர்ந்திருக்கிறார்னு சொன்னா அந்த சனியினுடைய அருளாலே அவருடைய ஜாதகத்திலே தொழிலானது ஸ்திரத்தன்மையை பெற்றிருக்கும், நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும்.
ஆக கிரகங்கள் தாங்கள் அமர்ந்திருக்கின்ற எந்த பாவகங்களிலே அமர்ந்திருக்கிறார்களோ அதற்கேற்றாற்போல்தான் பலன்களை தருவார்களே தவிர பொதுவாக குருனா நன்மை நடக்கும், சனினா தீமை நடக்கும் என்பது போல் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். சனியும் நன்மையை செய்பவராக இருப்பார், குருவினாலும் ஒரு சில தீமைகள் என்பதும் நடக்கும். இது அவரவருடைய ஜாதக பலத்தினை பொறுத்ததுதானே தவிர பொதுவா வெறுமன குருதான் நன்மையை செய்வார், சனி தீமையை செய்வார் என்று நாம முடிவு கட்டி கொள்ள கூடாது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.